சாய் சங்கரா நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். நடமாடும் தெய்வம் நிகழ்ச்சியில் மகா பிரிவான்னு பேர் கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் சென்னைக்கு விஜயம் பண்ணதையும், அற்புதமான ஆடம்பரமாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருவிழா போல் நடந்த அந்த ஃபங்க்ஷன் பற்றியும் நம்ம போகிற எபிசோடில் பார்த்தோம். அப்போ அந்த ஃபங்க்ஷனுடைய வீடியோ வருது, ஃபோட்டோஸ்லாம் வருது. அந்த ஆல்பத்தை பிரதோஷ மாமா பார்த்துட்டு நிகழ்ச்சி ஆகிறார். அந்த ஆல்பத்தை பார்த்து, என்னடா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, இதை நம்ம யாருமே நோட் பண்ணலையே அப்படின்ற. என்ன அப்படின்னு கல்யாணராமன் கிட்ட சொல்லலை. டாக்டர் கல்யாணராமன் வர, டாக்டர் கல்யாணராமன் வந்தோடனே, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த ஆல்பத்தை எடுத்துட்டு உடனடியாக பெரியவாள்கிட்ட போங்க, பெரியவாளை இந்த ஆல்பத்தை பார்க்க சொல்லுங்க, இதில் ஒரு விஷயம் இருக்குது, அதை பெரியவா பார்த்தோடனே கண்டுபிடிச்சிடுவா, அது என்ன அர்த்தம், அது ஏன் அப்படி நடந்தது அப்படின்னு மட்டும் எனக்கு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். இவருக்கு ஒன்றுமே புரியல கல்யாணராமனுக்கு. நீங்கள் என்ன விஷயம் கொஞ்சம் என்கிட்ட சொல்கிறேன். நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன், உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் யூகிச்சிடுவேன், அப்புறம் எனக்கும் ஏதாவது பதில் கிடச்சிடும். இது உங்களுக்கும் எனக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம், இது மகா பெரியவாளால் மட்டுமே சால்வ் பண்ண முடியும், நீங்கள் இதை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆல்பத்தை கொடுத்தார். நான் தான் சொன்னேன் இல்லையா, அதாவது டாக்டர் கல்யாணராமனுக்கு வந்து மகா பெரியவானா ரொம்ப பிடிக்கும். அவரோட ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பேச மாட்டோமா அப்படின்னு ஏங்கக்கூடிய ஆளுக்கு இப்போ அந்த ஆல்பத்தை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பேசுறதுக்கு சாக்கு கிடச்சிருக்குப்பா, ரொம்ப சந்தோஷம்ன்ட்டு கிளம்பி போகிறார். காஞ்சிபுரத்துக்கு போகிறார். பெரியவாளை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுறார். நல்ல கூட்டமாக இருக்குது, இவர் உட்காந்துட்டுருக்கார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அடடே வாங்கோ கல்யாணராமன் வாங்கோ அப்படின்னு கூப்பிட்றாரு பெரியவா. வந்த உடனே பெரியவா என்ன விஷயம் அப்படின்னாரு. இந்த ஆல்பம்லாம் வந்துடுது, அது உங்கள்கிட்ட காட்டிட்டு போகலாம் வந்தேன். அப்படியா, சரி ஒரு செத்த நாழி இருங்கோ, நான் இவாளெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு பிரசாதம் கொடுத்துட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் ஃப்ரீயாக பேசலாம் அப்படின்னாராம். சரி அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணாராம். ஆகாரம் பண்ணிவிடுவோம் அதுக்குள்ளே நேரம். அதுக்குள்ளே சாப்பிட்டாராம். டாக்டர் கல்யாணராமன் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கார். அப்போ தான் பெரியவா வந்தாலாம். வந்தவுடனே எங்கே இந்த ஆல்பத்தை காட்டுவோம் அப்படின்னாராம். பார்த்தாராம். ஒரு 2 நிமிஷம் கூட அந்த ஆல்பத்தை அவர் ஃபுல்லாக பார்க்கல. டக்குன்னு பார்த்தாராம். பார்த்துட்டு இந்தா புடி அப்படின்னாரு. நீ பாரு அப்படின்னாரு. அவரும் பார்த்தாராம். கல்யாணராமனும் பார்த்தாராம். பார்த்து முடிச்ச உடனே இப்போது பார்த்துட்டியா அப்படின்னாரு. பார்த்துட்டேன். பெரியவா இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொன்னா பெரியவா, அது என்னது அப்படின்னாராம். இரு நான் சொல்கிறேன். அதில் யானை இருக்கும் இல்லையோ, ஆமாம், அந்த யானைக்கு நாமம் போட்டிருக்கா பார்த்தியா அப்படின்னாராம். கல்யாணராமன் யோசிக்கிறார். ஏன்னா நம்ம இந்த ஃபோட்டோ பார்க்கறதுலாம் இப்படி பார்ப்போம், அப்படி முக்கால்வாசி பார்ப்போம். முக்கால்வாசி ஃபோட்டோவில் வந்து நம்ம எப்படி விழுந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் முக்கால்வாசி பார்ப்போம் நம்ம. அப்போ அவர் கல்யாணராமன் வந்து தேடி கண்டுபிடிச்சி அப்படி பார்த்துட்டு இருக்கார். இந்த யானைக்கு வந்து நாமம் போட்டிருக்கா அப்படின்னு அவர் சரியாக பார்த்ததாக அவருக்கு தெரில. அப்போ வந்து ஆனால் போட்ட மாதிரி இருக்குது, பார்த்த மாதிரி இருக்குது. அப்புறம் என்ன சொல்கிறார், பெரியவா நாமம் போட்டிருக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்றார். சரி இன்னொரு வாட்டி பாருங்க அப்படின்றார். திரும்பி பார்க்குறார். நாமம் போட்டிருக்கு யானைக்கு. பெரியவா யானைக்கு நாமம் போட்டிருக்கு பெரியவா அப்படின்றார். அது முடிஞ்சுது. அதுக்கப்புறம் சரி குதிரையை பார்த்தலாம், குதிரைக்கு நாமம் போட்டிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ யானையை தானே பார்த்தோம், குதிரையை பார்க்கலையே அப்படின்னு இவர் யோசிக்கிறார். இவருக்கு என்ன சொல்கிறது தெரியல. அவர் டக்குன்னு ஸ்பான்டேனியஸாக கேள்வி கேட்குறார். மகான்கிட்ட பொய்யும் சொல்ல முடியாது. இவர் உண்மையை சொல்கிறார். இல்லை பெரியவா நான் சரியாக பார்க்கல. ஓ அப்புறம் என்ன அவ்வளோ நேரம் திருப்பின்னு இருந்தேன், என்னத்தை பார்த்தேன் அப்புறம் அப்படின்னு கேட்டாராம். இவருக்கு ஒன்றுமே சரி பரவாயில்ல, குதிரையை பாருங்க அப்படின்னாராம். திருப்பி குதிரையை பார்த்தாராம். குதிரையை பார்த்தா குதிரைக்கு நாமம் போடலை. இல்லை பெரியவா குதிரைக்கு நாமம் போடலை. சரி அதுலேருந்து ஒரு 4 பக்கம் திருப்பி பாருங்க அப்படின்னாராம். ஒரு 4 பக்கம் திரும்பி பார்த்தா அந்த ஃபோட்டோவில் குதிரைக்கு நாமம் போட்டிருக்கு. இவருக்கு ஒன்றுமே புரியல. டாக்டர் கல்யாணராமனுக்கு ஒன்றுமே புரியல. பெரியவா இதில் நாமம் இல்லை பெரியவா அப்படின்னு திருப்புறா. இதில் நாமம் இல்லை, இதில் நாமம் இருக்குது பெரியவா, எப்படி பெரியவா, நடுவில் யாரும் வந்து போட்டு விட்டுருப்பான்னாலாம். அதுக்கு தான் பிரதோஷ மாமா இதை கொடுத்து அமைச்சிருக்கா அவங்ககிட்டனாலாம். புரியல பெரியவா எனக்கு அப்படின்னாரு. அதாவது மகாலட்சுமி கோயிலேருந்து வந்த யானை அதனால நாமம் போட்டிருக்கு. குதிரை எங்கேருந்து வந்தது அப்படின்னாராம். குதிரை வந்து தெரியல பெரியவா, பிரதோஷ மாமா தான் கேட்கணும். சரி அது எங்கேருந்து வேணால் வந்திருக்கட்டும். கோயிலேருந்து வந்ததாக இருந்தால் நாமம் போட்டு அமைச்சிருந்தா, ஆனால் இந்த குதிரை எங்கேருந்து வந்திருக்கு, ஆனால் இதோடைய நெத்தியில் நாமம் போட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், வந்தது குதிரை அல்ல,
சாட்சாத் அந்த பெருமாளே வந்திருக்கார் குதிரை ரூபத்தில் அப்படின்னு சொன்னாராம். இவருக்கு தூக்கி வாரி போட்டுது டாக்டர் கல்யாணராமனுக்கு. என்னடா இது இவ்வளோ பெரிய விஷயம், இது வந்து பிரதோஷ மாமா நம்மக்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு. இதை உடனடியாக இவர் பிரதோஷ மாமாட்ட கன்வே பண்ணி ஆகணும். இவருக்கு என்ன பெரியவா சொல்கிறேன் அப்படின்னா, ஆமாம் இது வந்து உடனே அவர் சொன்னார், பெரியவா உங்களுடைய அனுகிரகம் தான், என்னுடைய அனுகிரகம் இல்லை. அன்னைக்கு யாருக்கோ ஏதோ ஒரு கஷ்டம் இருந்திருக்கு, இதுதான் பெரியவா சொன்னாலாம். எவ்வளோ பெரிய ஒரு, அதுதான் சொல்கிறது, எளிமையான மகான், அவ்வளோ எளிமையான மகான். நான் மகா பெரியவாள் ஆகிட்டேன், என்னோட ஃபங்க்ஷனுக்கு வந்து பெருமாள் வந்திருக்காருன்னு அவர் சொல்ல. அன்றைக்கி யாருக்கோ ஏதோ ஒரு கஷ்டம் இருந்திருக்கு, வந்த பல பேருக்கு பல கஷ்டங்கள் இருந்திருக்கும். அந்த கஷ்டத்தெல்லாம் தீர்க்கறதுக்கு தான் அந்த பெருமாள் வந்திருக்காருங்க குதிரை ரூபத்தில். அதனால் அன்றைக்கி வந்தவாளோட கஷ்டம் எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு மகாபெரிவாளுக்கு தெரியாத ஒரு விஷயம் அப்போ தான் டாக்டர் கல்யாணராமன் ஓப்பன் பண்ணாராம். அன்றைக்கி அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு, அந்த ஃபங்க்ஷன் முடியறதுக்கு ராத்திரி ஆகிடுத்து. கார்த்தால 4:30 மணிக்கு அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு சர்ஜரி. டாக்டர் கல்யாணராமன் நியூரோ சர்ஜனுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு சர்ஜரி. அந்த சர்ஜரி வந்து ரொம்ப கஷ்டம். அதாவது அமெரிக்காவில் அது ரொம்ப ஈஸியான விஷயம் அப்போது, அந்த காலத்திலேயே. ஆனால் சென்னையில் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை வந்து அதுக்காக படித்தவர் டாக்டர் கல்யாணராமன் மட்டும்தான். ஸோ அவர் தான் அந்த சர்ஜரியை பண்ணி ஆகணும். வேறு எந்த டாக்டர்ஸ் ஜஸ்ட் அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க, பட் மெயின் சர்ஜரி இவர் தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம். அவ்வளோ நர்வஸ்னஸில் அவ்வளோ இது பண்ணி கஷ்டப்பட்டு அந்த சர்ஜரியை பண்ணி 4:30 மணி நேரம் அந்த சர்ஜரி பண்ணி அந்த பேஷண்ட் பழச்சிட்டாலாம். அப்போது இந்த விஷயத்தை கேட்ட உடனே கல்யாணராமனுக்கு கண்ணில் தண்ணி வந்து அவர் சொன்னாராம், பெரியவா உங்கள்கிட்ட நான் சொல்லலை, சரி நீங்கள் அப்போ தான் வந்திருக்கேள், வந்த உடனே வந்து ஒரு கோரிக்கையை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலை. அடுத்த நாள் எனக்கு இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சர்ஜரி, அந்த பேஷண்ட் இதுவாகிட்டா, பழச்சிட்டா பெரியவா அப்படின்னு சொன்னாலும். உடனே அப்போ பெரியவா சொன்னாலாம், இப்போ நான் என்ன சொன்னேன், யாருக்கோ மனசில் ஒரு பெரிய கோரிக்கை இருந்திருக்கு, அதை தீர்க்கறதுக்காக பெருமாள் வந்திருக்கார் அப்படின்னு சொன்னேன். இதை வந்து நீ காப்பாற்றின இல்லையா, அவள்கிட்ட போய் சொல்லு அப்படின்னாராம். உடனே அவருக்கு பயங்கர சந்தோஷம், அவ்வளோ ஒரு மெய்சில் இருப்பு. ரொம்ப சந்தோஷம் பெரியவா, உங்களோட ஒரு 2 நிமிஷம் உட்கார முடியுமான்னு யோசித்தேன். ஆனால் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து ஆகாரமும் ஸ்ரீமடத்துலேயே பண்ணிவிட்டு நான் அனுப்புகிறேன், எனக்கு ரொம்ப நான் நிம்மதியாக போகிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் பிரதோஷ மாமாட்ட போய் இதை சொன்னாராம். பெருமாள் தான் வந்திருக்காரு குதிரை ரூபத்தில் அப்படின்னாராம். பிரதோஷ மாமாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். இது என்னன்னு சொல்கிறது, இதை வந்து ஒன்றுமே சொல்ல முடியாது, இது வந்து எல்லாமே பெரியவாளுடைய கருணை அப்படின்னாராம். ஆனால் பெரியவா என்ன சொன்னா, யாருக்கோ ஏதோ கஷ்டம் இருக்குது, அதை காப்பாற்றுறதுக்காக பெருமாள் வந்திருக்காருனா அதுதான் பெரியவா. அதாவது என்ன ஒரு தான் தான் அதை பண்ணாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. இப்போ நம்மளே வாழ்க்கையில் வந்து மகா பெரியவாளை வந்து ஒரு கோரிக்கை வச்சோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த கோரிக்கை நிறைவேறிடும். இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. அதனால தான் அவர் நடமாடும் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அந்த மகான் வந்து என்னால் இல்லை, அது பெருமாளால் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. அதனால தான் இன்னைக்கும் அந்த மகான் உயர்ந்திருக்கிறார், நம் மனதில் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பெரியவா சரணம்.